அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்கள். சென்ற உரையில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் கடைசியாக 2 வசனங்களை சொல்லி அதனுடைய விளக்கத்தை அடுத்த உரையில் பார்ப்போம் என்று நிறுத்தியிருந்தோம். அதிலிருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். என்ன அந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால், 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்திலையும் 14வது அத்தியாயத்தில் 35வது வசனத்திலையும் இறைவன் என்ன சொல்ல வருகிறான், என்ன இறைவன் சொல்லி இருக்கிறான் என்பதை நம்ம இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம். அதே போல் ஒரு வார்த்தையின் மூலயமாக எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்கிறது, எவ்வளவு அர்த்தங்கள் நமக்கு கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வார்த்தையில் எவ்வளவு தெளிவான வாசகங்களாக கிடைக்குது என்பதையெல்லாம், அது மட்டும் இல்லாமல் இந்த குரான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, யார் இந்த குரானை எழுதியிருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்பதையெல்லாமும், அதே போல் தேனீக்களை பற்றி இறைவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதையெல்லாம் இந்த உரையில் பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் அந்த பலதன் அல் பலது என்ற ஒரு 2 வசனத்தை நம்ம சொல்லிடணும். அப்போ அதில் 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறைவனிடத்தில் துவா செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க துவா? வைதா கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதா பலத அப்படின்ற ஒரு துவாவை செய்கிறாங்க. என்ன அதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இறைவா இவ்வூரை பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக என்று இதனுடைய அர்த்தம் வருது. அதே போல் 14வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் என்ன கேட்குறாங்க இப்ராஹிம் நபி? வைதா கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதல் பலத என்று கேட்குறாங்க. அப்போ 2 வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2 இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் துவாவை கேட்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறுது. அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? முதல் வசனம் என்று சொன்னால் 2வது அத்தியாயத்தில் 126வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆதா பலதா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதே போல் 14வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஹாதல் பலத என்று சொல்லப்படுகிறது. அப்போ அல் என்ற ஒரு வார்த்தை முன்னாடி ஆட் ஆகுது. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஹாதா பலதில் என்ன சொல்லப்பட்டுச்சு? பாதுகாப்பு மையமாக ஆக்குவாயாக என்று இறைவன் கிட்ட துவா செய்கிறாங்க. அதே போல் அடுத்த வசனத்தில் அடுத்த அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாங்க? அபயமளிப்பதாக ஆக்குவாயாக, இதன் பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்பதை அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ அந்த மக்கா நகரை உருவாக்குறதுக்கு முன்னாடி என்ன துவாவும் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மக்கா நகரம் உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன துவா இந்த துவாவை கேட்குறாங்க. அப்போ ஒரு மக்காவே உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்போ மக்கா உருவானதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு என்ற அந்த நிகழ்வை ஒரு எழுத்து மாறுவதன் மூலியமாக அந்த வித்தியாசமே மாறுகிறது. அப்போ அதனுடைய காலகட்டமெல்லாம் மாறுது, அதே போல் அர்த்தங்கள்லாம் மாறுது. அப்போ ஒரு வார்த்தையில் என்ன மாறி போயிடுது சொல்லி எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்வோம், நம்ம சூறாக்களையெல்லாம் ஓதும் பொழுதும் தொழுகையில் ஓதும் பொழுதும் என்ன பண்ணுவோம், சில வார்த்தைகளை மாற்றி ஓதக்கூடியவர்களாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை ஒரு எழுத்து நம்ம மாற்றினால் கூட மொத்த அர்த்தமும் மாறிவிடுது. அப்போ அதில் மிகவும் கவனத்தில் நம்ம கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வார்த்தையில் நம்ம இவ்வளோ அர்த்தங்களை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், குரானில் ஏகப்பட்ட வார்த்தைகளை இறைவன் உபயோகப்படுத்தி இருக்கிறான். அப்போ அதனுடைய அர்த்தங்களை நம்ம புரிய வேணும், அதனுடைய ஆழத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சும்மா மேலோட்டமாக நம்ம படித்து கொண்டு செல்லும் பொழுது அதனுடைய அர்த்தங்களை நம்ம ஆழமாகவோ டீப்பாகவோ நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அதே போல் நம்ம ஆழமாக டீப்பாக அதனோட என்ன இறைவன் சொல்ல வந்திருக்கிறான் என்பதை நம்ம கவனித்து அதன் மூலம் கவனம் செலுத்தும் பொழுது அதிலிருந்து நம்ம பெறக்கூடிய படிப்பினையும் பல்வேறு மடங்காக இருக்கும் என்பதை இந்த இடத்துல முதலாவதாக சொல்லி கொண்டுட்டு, அதன் பிறகு நம்ம
இறைவன் தேனீக்களை பற்றி என்ன இறைவன் திருமறை குரானில் சொல்லி காமிச்சிருக்கான் என்று சொல்லும்போது 16வது அத்தியாயத்தில் 68வது வசனமும் 69வது வசனத்திலையும் இறைவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வரும். அப்போ 16வது அத்தியாயத்துக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கு பார்த்தா நஹ்லு, தேனி என்ற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. எதற்காக இந்த 68 69 வசனத்தில் தேனீக்களை பற்றி குறிப்பிடுறதுனால அந்த அத்தியாயத்தோட பேர் நஹ்லு. தேனியோட பேர் என்ன அப்படின்னு அரபியில் பார்த்தா நஹ்லு என்ற ஒரு வார்த்தை வந்து சொல்லப்படுது. அப்போ அந்த வசனத்தில் வந்து இறைவன் என்ன உபயோகப்படுத்துகிறான், என்ன ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்துகிறான் என்று பார்த்தால் இத்தஹிதி என்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த இடத்துல இறைவன் பயன்படுத்தான். அப்போ தேனீக்கள்னு சொன்னோன்னே தேனீக்களில் வந்து 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். எப்படி சொன்னால், எப்படி ஒரு மனித சமுதாயத்தை வந்து 2 வகையாக ஆண் பெண் என்று பிரிக்கிறோமோ அதே போல் தேனீக்கள்லையும் ஆண் பெண் என்று வந்து நம்ம பிரிக்க முடியும். அப்போ அந்த ஆண் பெண்ணில் வந்து இறைவன் இந்த இடத்துல குறிப்பிடுவது ஆண் தேனீக்களை பற்றியா இல்லை பெண் தேனீக்களை பற்றியா பார்த்தா இத்தஹிதி என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் பயன்படுத்தி இருப்பதனால இது ஒரு பெண் தேனியை குறிப்பிடுது. அப்போ ஆண் தேனியை குறிப்பிடுவதா இருந்தால் இறைவன் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்பான், இத்தஹிது என்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பான். அப்போ ஒரு தமிழ் அர்த்தத்தில் வந்து அவன் அவள் என்ற ஒரு வார்த்தை இவன் வந்தான் இந்த மாதிரி சொல்லும்போது சில அர்த்தங்கள் வந்து தமிழில் வேறு வேறு ஒரு வார்த்தை வந்து வருமா பார்த்தா இல்லை. அப்போ ஒரே வார்த்தை தான் 2 பேருக்குமே வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அரபியை பொறுத்தவரை அந்த மாதிரி இருக்குமா பார்த்தா அப்படி கிடையாது. அப்போ அரபியில் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒவ்வொரு மீனிங்க்குமே வேறு வேறு வார்த்தையை வந்து அங்கே உபயோகப்படுத்துகிறாங்க. அப்போ அதே போல தான் தேனீக்கள் பெண் தேனியை குறிப்பிடும் போது இத்தஹிது என்ற ஒரு வார்த்தையை வந்து இறைவன் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கான். அப்போ இறைவன் என்ன அந்த தேனீக்களை பற்றி சொல்கிறார் என்று பார்த்தால் பெண் தேனியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா ஒரு கூடை கெட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு அந்த தேனியோட பானத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு தேனியை நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னால் நமக்கு என்ன தெரியக்கூடியதாக இருக்குது, அது வந்து அந்த தேன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த தேனை வந்து நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்குது, அப்படி மட்டும்தான் நம்ம தெரிந்தவர்களாக நம்ம இருக்கோம். ஆனால் இந்த அறிவியலில் வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. எப்படி ஒரு 50 வருடத்திற்கு முன்பு வந்து ஆய்வு செய்கிறாங்க. இந்த தேனீக்களை வைத்து என்ன ஆய்வு செய்கிறாங்கன்னா செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையுமே பெண் தேனீக்கள் மட்டும்தான் செய்கிறது என்ற ஒரு ஆய்வை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன வேலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய கூடை வந்து உருவாக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த உருவாக்கக்கூடியது யார் அப்படின்னா பெண் தேனியாக இருக்குது. அதே போல் அந்த உணவை வந்து எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே யாருன்னு பார்த்தா பெண் தேனியாக இருக்குது. அந்த தேனை உருவாக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா பெண் தேனியாக இருக்கிறது. இப்போ ஆண் தேனி என்ன செய்கிறது, என்ன வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா அந்த ஆண் தேனியினால் அந்த அந்த உணவை வந்து சாப்பிட முடியுமா என்று பார்த்தா அதனை சாப்பிடக்கூடிய அந்த சக்தி அதுக்கிட்ட இல்லை. அதே போல் அதனுடைய கூட்டை வந்து பாதுகாக்க முடியுமா பார்த்தா அதை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியும் அதுக்கிட்ட இல்லை. ஏன்னா அதனுடைய அந்த கொடுக்கு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி உள்ளது வந்து அந்த ஆண் தேனிக்கு இருக்குமா பார்த்தா அதுவும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த பெண் தேனியை வைத்து தான் சொல்லப்படுது. அப்போ இந்த இது எல்லாமே வந்து எப்போ சொல்லப்பட்டுச்சு, இப்போ ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இந்த திருமறை குரான் வந்து 1400 வருஷத்துக்கு முன்பே இந்த பெண் தேனி தான் இது எல்லாமே செய்கிறது என்ற வகையில் இறைவன் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காமிக்கிறான். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு தேனியை வந்து கண்டுபிடிச்சி அந்த தேனி வந்து ஆண் தேனியா பெண் தேனியா என்பதை வந்து கண்டுபிடிப்பதே மிகவும் கடினமாக இருக்கும். காலகட்டத்தில் ஒரு பெண் தேன் தான் இது எல்லாத்தையுமே செய்கிறது என்று சொல்லி இறைவன் சொல்கிறான் என்று சொல்லும் பொழுது அப்போ இது உண்மையான மார்க்கம் என்பது வந்து இதிலிருந்து நமக்கு தெரிய வருது. அதே போல் 30வது அத்தியாயத்தில் 1லேருந்து 4 வரைக்கும் சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால் ரோம பேரரசை பற்றி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்போ ரோம பேரரசு வந்து மீண்டும் வந்து வெற்றி பெறும் என்ற வகையில் வந்து அந்த குரான் வசனம் வந்து அமைந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல இறைவன் யாரை பற்றி சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஒரு மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்கிறானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த காலகட்டத்தில் வந்து ரோம பேரரசுக்கும் பாரசீகருக்கும் இடையில் வந்து ஒரு சண்டை ஏற்படுது. அந்த பாரசீக யாருன்னு பார்த்தா ஈரானை வந்து நம்ம இப்போ சொல்லுவோம். அப்போ அவங்க 2 பேருக்குமே வந்து என்ன செய்யப்படுதுன்னா ஒரு போர் வந்து நிகழ்கிறது. அப்போ அந்த போரில் வந்து முதல்ல வந்து அவங்க ஜெயிக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஜெயித்தவர்களாகவும் மீண்டும் அவங்க வந்து தோத்துறாங்க.
அப்போ அந்த இடத்துல வந்து என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், ஈரான் வந்து அவங்க ரோம பேரரசை வந்து ஜெயித்து விடுகிறது. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரோம பேரரசு திரும்பவும் வந்து ஜெயிக்கும் என்ற வகையில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே திரும்பவும் அந்த ரோம பேரரசு வந்து வெற்றி பெறுது. அப்போ இதனை பற்றி அரபு நாடுகள் எல்லாமே வந்து பேசுகிறாங்க. இப்போ என்னென்னா, ரோம பேரரசில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டு வந்திருந்தனால அதிகமான கடவுள்களை வணங்கி கொண்டு இருந்தவங்களே வந்து இவங்களை வந்து ஜெயித்து விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வந்து ரோமரில் இருக்கிறதுனால ஈரான் மக்கள்லாம் வந்து அதிகமான வழிபாடுகளை வந்து பல்வேறு கடவுள்களை வந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்ததுனால என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்து இவங்களை வந்து தோற்கடிச்சிட்டாங்க என்ற வகையில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை வந்து மக்கள்கிட்ட நிகழ்ந்து கொண்டு இருப்பதனால திரும்பவும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க என்ற வகையில் வந்து இறைவன் குர்ஆன் வசனத்தை இறக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. அப்போ திரும்ப அவங்க வெற்றி பெறுவாங்க. அப்போ வெற்றி பெற்றார்கள் எப்போ பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்த அந்த காலகட்டத்திலேயே அவங்க வெற்றி பெறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து இந்த திருமறை குர்ஆனை வந்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நூலை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த நூலில் வந்து ஒரு பிழை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லா நூல்களுமே பிழை இருக்கிறது உண்டான நிலை ஏற்படுது. அதே போல் முரண்பாடு எப்படின்னா, பல்வேறு நீங்கள் யோசித்து பார்த்தாலும் ஏன் இப்படி வருது, இந்த மாதிரி வரக்கூடாது என்ற வகையில் வந்து அதனுடைய நூல்கள்லாம் அமைந்திருக்கும். ஆனால் இந்த திருமறை குர்ஆன் எடுத்து நம்ம படித்தோம் என்று சொன்னால், அறிவியல் விஞ்ஞானிகள் கூட எடுத்து படித்தாலும் கூட அதுலேருந்து ஒரு முரண்பாடு, ஒரு பிழையை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத அந்த நிலை வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதனுடைய ஆழத்தை அவங்க புரிந்த காரணத்தினால என்ன பண்ணுறாங்க, அந்த இஸ்லாத்தை வந்து ஏற்கக்கூடியதாக அவங்க இருக்காங்க. அப்போ இவ்வளோ பல்வேறு அடிப்படையில் இந்த திருமறை குர்ஆன் இருப்பதனால நம்ம என்ன செய்யணும், இந்த திருமறை குர்ஆன் நம்ம வாழ்வியலில் கடைபிடிக்க வேண்டும், நம்ம வாழ்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதற்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த அடிப்படையில் எல்லாமே நம்ம மாற்றிக்கொண்டே இந்த திருமறை குர்ஆன் அணுகும் பொழுது தான் இதனுடைய முழு அர்த்தத்தை வந்து நம்மளால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் கவனச்சிதறல் இல்லாமல் நம்ம பாற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து இதனுடைய குர்ஆனை வந்து நம்ம வாழ்வியலில் கடைபிடிக்க முடியும் என்று சொல்லி, இதற்கு அடுத்து வரக்கூடிய உரையில் வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி